திருப்பூர் இதனால் செய்திக்காக தெரிந்து கொண்டதான வேத பகுதி நீதிமொழிகளின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 25-26 வசனங்கள். நீதிமொழிகள் 29. எடுத்து ஒரு வாசிக்கலாம். 29வது அதிகாரம் 25-26 வசனங்கள். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும். இருந்தவாறை கண்களை மூடி கூட ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, மீண்டும் மறுமுறை கூட உடைய கிருபாசனத்தை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே, உடைய ஜீவ வார்த்தைகள் நாங்கள் தியானிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் ஆண்டவரே ஜீவனுள்ள தேவன் கேட்கிற ஒருடைய ஆவி ஆத்மாவில் ஆண்டவருடைய வசனத்தினுடைய உள் ஞானங்களை கருத்துக்களை வெளிப்படுத்தி ஆண்டவரை கத்தருக்கென்று அவர்களுடைய மனமும் இருதையும் திரும்பி பலப்பட கத்தரில் திடப்பட உடைய வசனத்தை கத்தர் மகிமைப்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு மூலம் நாங்கள் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நீதிமொழிகளில் அநேக ஞான வார்த்தைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய ஞானம் உடைய மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருக்கும் என்பதை குறித்து அநேக காரியங்கள் இங்கே நீதிமொழிகளில் நம்ம ஆலோசனையாக நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். நாம் இன்றைக்கு சிந்திக்கிற இந்த பகுதியில் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மனிதனுக்கு பயப்படும் பயம் அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல உலகத்தினுடைய வேதத்தில் உலகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மனிதர்களை குறிக்கிறது. உலகமும் உலகத்துள்ளவைகளும் அழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த இடத்துல மனிதன் என்கிற வார்த்தை நாம் சுற்றி வாழுகிற சமூகம், உலகம், மனிதர்களுடைய பல தரப்பட்ட எல்லா மனிதர்களுடைய ஒரு ஒரு செயல். அதாவது உலகத்தை ஆளுகை செய்கிற, தேசத்தை ஆளுகை செய்கிற மனிதர்கள், அதிகாரங்களில் இருக்கிற மனிதர்கள், சமூகத்தில் இருக்கிற மனிதர்கள், பல நிலைமைகளில் இருக்கிற மனிதர்களுடைய எல்லாருடைய நம்ம இதில் கொண்டு வர முடியும். மனிதனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கண்ணி என்பது சில தீமைகளை, சில ஆபத்துகளை, சில நமக்கு பிரயோஜனமல்லாத இழப்புகளை உண்டு பண்ணுகிற, நஷ்டங்களை ஏற்படுத்துகிற காரியங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருக்கு சித்தமில்லாத காரியங்களை, கர்த்தருடைய வசனத்துக்கு புறம்பான காரியங்களை மனிதனுக்கு பயப்படுகிற பயம் வருவிக்கும், செய்ய வைக்கும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். இன்றைக்கு அநேக சூழ்நிலைகளில் நம்ம எல்லாருமே அநேக வேளை நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய செயல்கள், திட்டங்கள் எல்லாமே உலகத்தையும் உலகத்துடைய தாக்கங்களையும் சார்ந்ததாக இருக்கிறது. மனிதர்களை சார்ந்து மனிதர்களுக்கு பயப்பட்டு நம்ம நிறைய காரியங்களை செய்கிறோம். ஆனபடினால நம்ம அநேக இடத்துல தோல்வி அடைகிறோம். கர்த்தருடைய வசனங்களை சார்ந்த விசுவாசமுடைய ஒரு நடக்கைகள், செயல்கள் இன்றைக்கு அநேக விசுவாசிகளுடைய குடும்பத்தில் இல்லாம போகுது. குறிப்பாக நாம் நம்முடைய வாழ்க்கை குறித்து தீர்மானிக்கிறது, யோசிக்கிறது, பிள்ளைகளை குறித்து யோசிக்கிறது, தீர்மானிக்கிற காரியங்கள்ல கூட உலக தாக்கத்தை சார்ந்தே நம்ம இன்றைக்கு யோசிக்கிறவர்களாக இருக்கிறோம். இனி அநேகர் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதா இருந்தாலும், பிள்ளைகளுடைய காரியங்களை யோசிக்கிறதா இருந்தாலும், இன்றைக்கு மற்றவங்க இப்படி படிக்க வச்சிருக்கிறாங்க, நம்ம படிக்க வைக்கணும். உலகத்தில் இது படித்தா இவ்வளவு சேலரி கிடைக்கும், அல்லது இதில் நிறைய வருமானம் இருக்குது. இப்படிப்பட்ட பணம், உலகத்தில் மேன்மை என்று கருதப்படுகிற காரியங்கள், இவைகளை சார்ந்து நம்ம இன்றைக்கு உலகம் யோசிக்கிறது. கிறிஸ்தவர்களாகிய விசுவாசிகளாகிய நாமும் இதைத்தான் யோசித்துட்டு இருக்கிறோம். இதுதான் முக்கியமானதாக கருதப்படுகிறத நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னவென்றால் மனிதனுக்கு பயப்படுற பயம். இனி அநேகர் மற்றவர்களுக்கு பதில் சொல்வதற்காகவே நம்முடைய பிள்ளைகளை நம்ம படிக்க வைக்கிறது.
நான் இதை படிக்க வைக்கிறேன்னு சொன்னால் சரி மற்ற உலகம் வந்து திருப்தி அடையும், பரவாயில்ல நல்லவேன்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் நாம் செயல்படுகிறோமே தவிர மற்றபடி நாம் கர்த்தரை சார்ந்து ஜெபத்தோடு பிள்ளைகளை குறித்து பார்த்து, பிள்ளைகளுடைய தாளந்துகளை பார்த்து, பிள்ளைகளுடைய கர்த்தருக்கு பிரியமாக வாழுகிறத பார்த்து, கர்த்தருக்காக வாழ்வதற்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் அடிப்படையில் இந்த திட்டமிட்டு கொண்டு வர வேண்டும், இப்படிப்பட்ட யோசனைகள் ஆலோசனைகள் இல்லாமல் போகிறது. உலகமே சிக்கிறவதாகவே, உலகம் சிந்திக்கிறவதாகவே நாம் ஒரு காரியங்களை செய்தாலும் கூட உலக பிரகாரமாக மேன்மையானதை எண்ணியே நம்ம நிறைய காரியங்களை சிந்திக்கிறோம். இவைகளுக்கு எல்லாவற்றுக்கும் அடிப்படையாக இருக்கிறது வந்து மனுஷனுக்கு பயப்படுற பயம். மனுஷனுக்கு முன்பாக மேன்மையாக இருக்கணும், மற்றவங்க நம்ம பாராட்டணும். அப்படிப்பட்ட எண்ணங்களின் அடிப்படையில் நம்முடைய சிந்தனைகள் இருக்கிறது. இவைகள் கண்ணியை வருவிக்கும், தீமைகளை வருவிக்கும், பொல்லாப்புகளை வருவிக்கும், இழப்புகளை வருவிக்கும், அநேக வேதனைகளை உண்டு பண்ணும். என்ன வேதம் நமக்கு கற்றுத்தருகிறதான காரியத்தை நம்ம இங்கே பார்க்க முடியும். ஆனபடினாலே மிகவும் எச்சரிக்கையோடு நாம் கர்த்தரையும் கர்த்தருடைய உண்மைகளையும் சார்ந்து கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு ஆசீர்வாதம் வரும். தாவீது சொன்னது போல, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், உதவி வரும், தேவைகள் சந்திக்கப்படும், என்னுடைய வழிநடத்துதல் கர்த்தரிடத்திலிருந்து வரும் என்ற ஒரு விசுவாசத்தோடு நாம் நம்முடைய காரியங்களை சிந்திக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நம்ம இந்த சிந்தனையின் அடிப்படையில் வேதத்திலிருந்து 2 நபர்களை, மனுஷனுக்கு பயப்பட்டவங்களுக்கு என்ன ஆச்சு, கர்த்தருக்கு பயப்பட்டு மனுஷர்கள் எதிராக இருந்தாலும் கர்த்தரை சார்ந்து தீர்மானம் எடுக்கிறதுனால எடுத்த ஒரு நபருக்கு என்னாச்சு என்கிற 2 கேரக்டர் நம்ம இதன் அடிப்படையில், இந்த சிந்தனையின் அடிப்படையில் நம்ம சிந்திக்க இருக்கிறோம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 22 24 வரை உள்ள வசனங்களை ஒரு வாசிப்போம். 1 சாமுவேல் 15வது அதிகாரம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லிசூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியாயிருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். அப்பொழுது சவுல் சாமுவேலை நோக்கி, நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தையையும் மீறினதினாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன். இங்க நீங்க பாருங்க, சவுல் இஸ்ரவேலின் முதல் ராஜாவாக கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டான். சாமுவேல் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் அனுமதித்தார். அவனுடைய ஆளுகை, ராஜாவாக இஸ்ரவேலை ஆளுகை செய்யும் போது கர்த்தரிடத்திலிருந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்னவென்றால், அமலேக்கியர்களை முற்றிலுமாக அழிக்க வேண்டும், அமலேக்கை சிறைபிடிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராஜ்யத்துக்கு எதிராக யுத்தம் பண்ணி அவர்களை அழிக்க வேண்டும் என்று கர்த்தரிடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை சாமுவேல் மூலமாக சவுலுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் சவுல் அந்த யுத்தத்தை கடந்து சென்றதிலிருந்து ஆரம்பத்திலிருந்து முடிவு வரையிலும் தன்னுடைய சுய அறிவின் அடிப்படையில் சூழ்நிலைகளை பார்த்து கர்த்தருடைய வார்த்தையின்படி எல்லாவற்றையும் செய்யாதபடி, அவன் தனக்கு விருப்பமானபடி அவன் அமலேக்கு ராஜாவை அழித்து கொலை செய்ய சொன்னான். அவனை சிறைபிடித்தான். அங்கே இருக்கிற ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சொன்னான். ஆனால் அவைகளில் மேன்மையானவைகளை ஜனங்களுக்கு வேண்டி கொண்டு வந்தான். எல்லாவற்றுக்கும் மேலாக சாமுவேல் கர்த்தருடைய ஆசாரியனாக கர்த்தருக்கு பலி செலுத்த வேண்டிய இடத்துல அவன் ஜனங்கள் முறுமுறுக்க ஆரம்பித்ததினால் அவன் தானே போய் பலியை செலுத்தி அவன் யுத்தத்துக்கு போனான் என்பதை பார்க்க முடியும். அங்கே ஒவ்வொரு காரியங்களிலும் கர்த்தருடைய நியமத்தின்படி அது எப்படி செய்யப்பட வேண்டும் என்கிற அவள் ஒழுங்கு இருந்தது. அவைகளை மீறி அவன் சுய விருப்பத்தின்படி அங்கே செயல்பட்டான் என்பதை நம்ம பார்க்க முடியும். கர்த்தர் சாமுவேல் தீர்க்கதரிசியை சவுலிடத்தில் பேசும்படியாக அனுப்பினார். சாமுவேல் போய் சவுலிடத்தில் பேசும்போது அவன் அதற்காக ரீசன் வச்சிருந்தான். அதாவது உலக மனிதர்களுக்கு கீழ்ப்படுகிறவங்க, உலக மனுஷனுக்கு பயப்படுறவங்களுக்கு எல்லாருக்குமே இன்னைக்கு
உலகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட சுய அறிவுக்குட்பட்ட சில காரணங்கள் நாம் செய்கிறதை நியாயப்படுத்துவதற்கு இருக்கும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிற விஷயத்தில், கர்த்தருடைய வார்த்தை ஒரு ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசி இப்படித்தான் இருக்க வேண்டும், இப்படித்தான் செய்ய வேண்டும் என்கிற இடத்துல உலக மனுஷனுக்கு பயந்து வந்து நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு சொன்னால் மிகுந்த ஆபத்திலும் மிகுந்த கண்ணிகளிலும் நாம் விழுந்து விடுவோம் என்பதுதான் உண்மை. இங்க நம்ம பார்க்கும்போது சவுல் ராஜா அவன் கர்த்தருடைய வார்த்தையை மீறி ஜனங்களுக்கு எண்ணங்களுக்கு, வார்த்தைகளுக்கு, சூழ்நிலைகளுக்கு கீழ்ப்படிய காரணம் என்னன்னா, இது ஜனங்களை திருப்திப்படுத்தும், இப்படித்தான் நான் செயல்பட முடியும், இப்படித்தான் ஆளுகை செய்ய முடியும் என்கிற சூழ்நிலைகளுக்கு தான் இணங்கினான். கர்த்தருடைய வசனம் உலக சூழ்நிலைக்கு ஒத்து போகாது. கர்த்தருடைய வசனத்தின்படியான செயல்கள் உலகம் போகிற போருக்கு ஒத்து போகாது. உலகம் ஒரு விதமாக போகும், நாம் கர்த்தருடைய வார்த்தையை பார்த்து இனி ஒரு விதமாக கர்த்தருடைய சித்தத்தின்படியான கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கையின்படி வாழ்வதற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அது உலக பார்வைக்கு பைத்தியமாய் தோன்றும், அது உலக பார்வைக்கு ஒத்து போகாததாக இருக்கும். அது உலக மனுஷனுடைய பார்வையில் ஏன் இப்படி செய்கிறாங்க, அநேக நஷ்டங்கள் எல்லாம் வரப்போகிறது என்று உலகம் சொல்லும். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால நாம் எதையுமே இழந்து போக மாட்டோம். உலகத்திற்கும் மனிதனுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு புறம்பாக மனுஷனுக்கு பயப்பட்டு மனுஷனுக்கு வார்த்தை கீழ்ப்படியும் போது கர்த்தரால் நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஆசீர்வாதங்களை இழந்து போவோம். மனுஷனுக்கு பயந்தபடினால, அது காரணத்தினால சவுல் அந்த ராஜபாரத்தை இழந்து போனான். சவுளுடைய குடும்பம் அதை இழந்து போனது என்பதை தான் நம்ம பார்க்க முடியுமே தவிர, மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் எப்போதுமே கண்ணியையும் தீமையும் பொல்லாப்பையும் நமக்கு உண்டு பண்ணுமே தவிர எந்த விதமான நன்மையும் கொண்டு நமக்கு தராது. சவுல் கர்த்தருடைய வார்த்தையை மீறி அவன் அவிதமாக செயல்பட்ட போது சாமுவேல் தீர்க்கதரிசி அவனிடத்தில் பேசுகிற காரியங்களை நம்ம இங்கே பார்க்கிறோம். அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் சர்வாங்க தனி பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாக இருக்குமோ, பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாவின் நிலத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்றார். அதாவது சாமுவேல் தீர்க்கதரிசி சவுலிடத்தில், நீ அமலேக்கர்களை அழித்து விட்டு அவர்களுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் அழித்து விட வேண்டும் என்று சொன்னார். ஆனால் சவுல் ராஜா என்ன பண்ணான்னா, அங்கே இருந்த நல்ல கொளுத்த ஆடு மாடுகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு வர சொன்னான். ஏன்னா உண்மையிலே எதற்காக பிடிச்சிட்டு வந்தான்னு சொன்னால், இதையெல்லாம் நல்லா சமையல் பண்ணி நல்லா சாப்பிடலான்னு தான் கொண்டு வந்து சாப்பிட்டான். ஆனால் சாமுவேல் தீர்க்கதரிசி போய் இது தப்பு அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்லுகிறான், நான் கர்த்தருக்கு பலியிடும்படியாக இதை கர்த்தருக்கென்று கொண்டு வந்தேன் என்பது. அப்போது அவன் சொல்றான், பலியை பார்க்கலும் கீழ்ப்படிதலே மேல், கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கலும் செவி கொடுத்தலும் உத்தமமும் என்று சொல்லப்பட்டது நம்ம பார்க்க முடியும். அநேக வேளைகளில் உலகத்துக்கு கீழ்ப்படுகிறதுனால, கர்த்தருடைய வார்த்தையினுடைய தெளிவான உபதேசங்கள் இருந்து சில காரியங்கள் மீறுகிறதுனால நாம் சில நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், சிலரை கர்த்தருக்காகவே மேன்மையாக செய்ய முடியும் என்று கூட அநேகரை ஆதாயப்படுத்தி கொள்ள முடியும், சுவிசேஷத்துக்குள்ள கொண்டு வர முடியும். இப்படிப்பட்ட எண்ணம் எல்லாம் நமக்கு தோணும். ஆனால் கர்த்தருக்கு முன்பாக கீழ்ப்படிதல், வசனத்தின்படி எது சரியோ அதை மாத்திரம்தான் செய்யணும். அதுக்கு எதிராக உலகம் முழுவதும் இருந்தாலும் நாம் அதற்கு செவி கொடுக்கக்கூடாது, அதற்கு கீழ்ப்படியக்கூடாது. முடிவிலே கர்த்தருடைய வார்த்தையின்படியான கர்த்தருடைய சித்தத்தின்படியான காரியம்தான் நிலைத்து நிற்குமே தவிர, கர்த்தருடைய வசனத்துக்கு விரோதமாக உலகத்தை சார்ந்து நம்முடைய சுய புத்தியை சார்ந்து நாம் தேடி ஆதாயம் பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைத்தோமே என்றால் அது நமக்கு பெரிய நஷ்டத்தை தான் கொண்டு வரும் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. 23வது வசனத்தில், இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்திற்கும் முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிர ஆராதனைக்கு சமமாக இருக்கிறது. நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாகிறபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றார். நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்ததினாலே அவர் உன்னை ராஜாவாக இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார் என்றான். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து, கர்த்தருடைய பார்வையிலிருந்து சவுலுடைய இடத்துல தேவன் சவுலுடைய பிள்ளைகளையோ அவனுடைய வம்சத்திலிருந்து இல்லாதபடி தாவீதை ராஜாவாக கொண்டு வந்தார். சவுலுடைய ராஜ்யபாரம் தள்ளப்பட்டது காரணம் என்ன என்று பார்க்கும்போது,
அவன் கர்த்தருடைய வசனத்திற்கு கீழ்ப்படியாமல் போனான். பலியை பார்க்கல் கீழ்ப்படிதலே மேல். கர்த்தருடைய வார்த்தை, தேவனுடைய அனாதி தீர்ப்பான்படியான தேவனுடைய சித்தம், அதற்கு கீழ்ப்படுகிறதுனால மிகுந்த ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவிதமாக தன்னுடைய ராஜ்யபாரம் இழந்தபோது சவுல் சொல்லுகிறான், நான் கர்த்தருடைய கட்டளையையும் உம்முடைய வார்த்தைகளை மீறுதனாலே பாவம் செய்தேன். நான் ஜனங்களுக்கு பயந்து அவர்கள் சொல்லை கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகிறான். நான் ஜனங்களுக்கு பயந்து அவருடைய சொல்லை கேட்டேன் என்று சொல்லுகிறான். உண்மையிலே நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த பகுதியை நல்லா தெளிவாக வாசித்து பார்க்கும்போது அவன் ஜனங்களுக்கு பயந்து ஜனங்களுடைய சொல்ல கேட்பதற்கு காரணமா இருந்தது என்ன தெரியுமா? அடிப்படை காரணமா இருந்தது, சவுல் ராஜாவானதிலிருந்து நான் இஸ்ரவேலின் ராஜா, கர்த்தருடைய வார்த்தையின்படி நான் இஸ்ரவேலை ஆளுகை செய்ய வேண்டும் என்ற தீர்மானத்தோடு நான் எந்த சூழலிலும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன் என்று சவுல் தீர்மானித்து தன்னுடைய செயல்களை ஆரம்பித்திருப்பான் என்றால் எந்த சூழ்நிலை வந்தால் நிலைத்து நிற்பான். ஜனங்கள் அதற்கு எதிராக போகும்போது, ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு விரோதமான காரியங்களுக்கு அதுக்கு நேராக போகும்போது சவுலுடைய தீர்மானம், வேத வசனத்தின்படியான விசுவாசம் அவனை கர்த்தருடைய வார்த்தையில நிலைத்து நிற்கும்படியாக அவனுக்கு கிருபை செய்யும். அருமையானவர்களே, முதலாவது நாம் பாவத்தை விட்டு விலக கர்த்தருக்கு சித்தமானதை செய்ய வேத வசனங்களை இருதயத்திலே வைத்து அதன்படியான தீர்மானங்கள்ல உறுதியாக இருக்க வேண்டும். வேத வசனத்தை ஏனோ தானோ என்று எடுத்து வேத வசனத்தை சார்ந்த தீர்மானங்கள் நம்முடைய இருதயங்கள் இல்லாமல் இருக்கும்போது நிச்சயமாக கர்த்தருடைய வசனத்தை மீறுகிறவர்களா மாறுவோம். மனிதனுக்கு அநேக வேளைகளில் உலகம், மனிதர்கள், உலகத்தை சார்ந்த காரியங்களை ஈஸியாக நம்ம விலகி போயிடும். கர்த்தருடைய வசனத்தின்படியாக இருந்தால் அந்த உறுதியான தீர்மானத்தோடு அதில் நிலைத்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வசனங்கள் நாம் சுய எண்ணங்களை சார்ந்து நம்ம வசனத்தை எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனம் எதை தெளிவாக சொல்லுகிறது என்பதை நாம் தெளிவாக கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் உறுதியான தீர்மானமாக உடையவர்களாக இருக்க வேண்டும். ஆரம்பத்தில் கர்த்தருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து நம்ம வாழும்போது உலகமே நமக்கு எதிராக வர்றது மாதிரி, எல்லாமே இழந்து போறது மாதிரி ஒரு சூழலை வரலாம். ஆனால் கர்த்தர் ஒரு நாளுமே கைவிட மாட்டார். கடைசியில் ஜெயிக்கிறது கர்த்தர் தம்முடைய வார்த்தையினுடைய அவருடைய டீச்சிங்ஸ். வசனம் என்ன சொல்லுதோ அவனுடைய சித்தம் அதில் இருக்கிறது, அது நிலைத்திருக்கும், அது மாறாதது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மனுஷனுக்கு பயப்படுற பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். நெருக்கமான சூழ்நிலைகள்ல, எல்லா மனிதர்களும் எதிராக பேசுகிற ஒரு சூழ்நிலைகள்ல கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, தேவன் மேல் நம்பிக்கை வைத்து, கர்த்தர் சொன்னதை நிறைவேற்றுவார், அவருடைய உடன்படிக்கையில் அவர் மாறாதவர் என்று விசுவாசம் வைத்த, கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து உறுதியேன் என்ற தேவ மனிதனாகிய காலேபை குறித்து நாம் அடுத்து சிந்திக்க இருக்கிறோம். என்னாகமம் 32வது அதிகாரம் 11-12 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். என்னாகமம் 32வது அதிகாரம் 11-12 வசனங்கள். உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனான எப்புன்னேயின் குமாரன் காலேபும் நூனின் குமாரன் யோசுவாவும் தவிர எகிப்திலிருந்து வந்தவர்களில் 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட மனிதர்களில் ஒருவரும் என்னை உத்தமமாய் பின்பற்றாதபடியால் அவர்கள் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண்பதில்லை என்று ஆணையிட்டிருக்கிறார். 6-9 வரை உள்ள வசனங்களை கூட வாசிப்போம். என்னாகும் 32 6-9 வரை. அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு நீங்கள் அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணுகிறது என்ன? அந்த தேசத்தை பார்ப்பதற்கு நான் உங்கள் பிதாக்களை காதேஸ் பர்னேயாவில் இருந்து
இருந்து அனுப்பின போது அவர்களும் இப்படியே செய்தார்கள். அவர்கள் எஸ்போன் பள்ளத்தாக்குக்கு மட்டும் போய் அத்தேசத்தை பார்த்து வந்து, இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தர் தங்களுக்கு கொடுத்த தேசத்திற்கு போகாதபடிக்கு அவர்கள் இருதயத்தை திடனற்று போக பண்ணினார்கள். இந்த சூழல் நமக்கு தெரியும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கானானை வாக்குத்தத்தம் பண்ணி இருந்தார். இப்போ பல சூழ்நிலையிலே கடந்து கானானு பக்கம் வந்துட்டாங்க. அந்த பக்கத்தில் இருந்துட்டு மோசே 12 வேவுகாரர்களை கானானை போய் சுற்றி பார்த்து வரும்படியாக அனுப்புகிறார். அவங்க கொண்டு வந்து சொன்ன செய்தி ஜனங்களை சோர்வடைய செய்தது. 12 பேர்ல 2 பேர் மட்டும் தைரியமாய் பாசிட்டிவான செய்தியை கொண்டு வந்தாங்க. நாம் போகலாம், பிடித்து கொள்ளலாம், கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தருவார் என்று யோசுவாவும் காலேப்பும் சொன்னாங்க. ஆனால் மற்ற 10 வேவுகாரர்களும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லா இடத்திலும் போய் அவர்கள் பலசாலிகள், பெரியவர்கள், அப்படிப்பட்டவங்க இப்படிப்பட்டவங்க, நம்ம அங்கே போய் சுதந்திரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டு நெகட்டிவான செய்தியை கொடுத்தாங்க. என்றைக்குமே உலக மனிதர்கள், உலகம் கர்த்தருடைய சித்தமான காரியங்களை விசுவாசித்து பார்க்கிறதை விடையிலும் சுய ஞானத்தின் அடிப்படையில், சுய பலத்தின் அடிப்படையில் சிந்திக்கக்கூடியதாக தான் இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய வல்லமையான செயல்களை எத்தனையோ முறை பார்த்தாங்க. ஆனாலும் ஒரு சூழ்நிலை, ஒரு காரியம் வரும்போது தேவ பலனை சார்ந்து, கர்த்தருடைய வல்லமை சார்ந்து, கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை சார்ந்து விசுவாசத்தோடு தீர்மானம் எடுக்க தோல்வியடைகிறவர்களாகவே மனிதர்கள் பொதுவாக இருக்கிறாங்க, விசுவாசிகளும் கூட. அங்கே மற்ற 10 பேர் சொன்னதுதான் ஜனங்கள் எல்லாரும் பிடிச்சுக்கிட்டாங்க. ஏன்னா உலகத்துடைய பார்வையில, மனுஷனுடைய பார்வையில் அவங்க சொன்னதெல்லாம் உண்மைதான். கானான் செழிப்பானது எல்லாம் உண்மைதான். அவங்க ராட்சசர்கள், பலசாலிகள், அவங்களிடத்துல எல்லாம் போய் யுத்தம் பண்றது பயங்கரமான கஷ்டமான காரியம் என்று அவங்க சொன்னது உண்மைதான். ஆனால் யோசுவாவும் காலேப்பும் கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களிலும் கர்த்தர் நடத்துகிற விதத்திலும் நமக்கு ஜெயம் கொடுக்கிற யாரு என்ற விசுவாசத்தோடு பார்க்கும்போது தேவ பலத்தினால், தேவனுடைய உண்மையின் அடிப்படையில் நாம் கானானை சுதந்திரித்து வெற்றி சிறக்க முடியும் என்கிறதான அந்த தைரியமான ஒரு விசுவாசம் அவங்க 2 பேருக்கும் இருந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம். என்னாகமம் 14வது அதிகாரம் 24வது வசனத்தோடு ஒரு வாசிப்போம். என்னாகமம் 14:24. என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவர் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன், அவர் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்ளுவார்கள். இங்க நம்ம பார்க்கும்போது என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருந்தபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றினபடியினாலும். இங்க பாருங்க, காலேப் வேறே ஆவியை உடையவனாயிருந்தான். உலக மாம்ச ஆவியை, சுய பலத்தை சார்ந்த எண்ணமுடையவனாக இருக்கவில்லை. விசுவாசத்தினால் தேவனால் பெற்ற ஆவியை உடையவனாக, தேவனுடைய வார்த்தையினால் ஆளப்பட்ட ஆவி உடையவனாக, தேவ பலனால் நிரப்பப்பட்ட உள்ளம் உடையவனாக காலேப் இருந்தபடியினால, உத்தமமா என்னை பின்பற்றினபடியினால். காலேப்புக்கு ஏன் வேற ஆவி இருந்தது? அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினான். கர்த்தருடைய வார்த்தையை தெளிவாக பிடித்து கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை சார்ந்து கொண்டவனாக இருந்தான், தெளிவாக சார்ந்து கொண்டவனாக இருந்தான் என்று நான் பார்க்க முடியும். அவன் போய் வந்த தேசத்தில் அவனை சேர பண்ணுவேன், அவன் சன்னதியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். இங்க பாத்தீங்கன்னு சொன்னா யோசுவாவும் காலேப்பும் நாம் போக முடியும், ஜெயிக்க முடியும், கர்த்தர் நமக்கு அந்த தேசத்தை தருவார் என்று சொல்லும் போது இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் கூடி அவர்களுக்கு விரோதமாக பேசினாங்க. முடியாது அப்படின்னு சொன்னாங்க. ஒருவேளை அந்த ஜனக்கூட்டத்திற்கு பயந்து இருப்பாங்கன்னு சொன்னா காலேப் திடனாக பலனாக பேச முடியாது. காலேப் திடனாக பலனாக பேசுவதற்கு காரணமாக இருந்தது அவனுடைய விசுவாசம். அவன் கர்த்தர் மேல், கர்த்தருடைய வார்த்தையின் மேல் வைத்திருந்த தெளிவான ஒரு உறுதியான தீர்மானங்கள். கர்த்தர் கானானை தருவார். அவன்
வேவுகாரனாக அனுப்பப்பட்டிருந்தாலும் கானானை ஜெயிப்பது சுயபலத்தையோ அல்லது இஸ்ரவேலுடைய சேனையை சார்ந்ததல்ல, சேனைகளின் கர்த்தராகிய இஸ்ரவேலின் தேவனை சார்ந்தது என்ற விசுவாசம் இந்த காலேபு இருந்தபடியினால அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியினால, உத்தமமாய் கர்த்தருடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தபடியினால அவன் தைரியமாய் நல்ல வார்த்தையை கொண்டு வந்தான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தரை விசுவாசித்து வாழுகிறவர்களுக்கு கர்த்தரால் நற்சாட்சி, நற்பெயர், உயர்வு நிச்சயமாக உண்டு. இன்றைய உலகம் சொல்லுது, கீழ்ப்படுகிறதுனால, பரிசுத்தமாய் வாழுகிறதுனால நாம் உலகத்தினால் அங்கீகரிக்கப்பட மாட்டோம் என்று. ஆனால் உலகம் அங்கீகரிக்காது. தேவனால் அங்கீகரிக்கப்படும் போது, தேவனை சார்ந்து நிற்கும் போது கர்த்தருக்கு மகிமையாக உலகமும் அங்கீகரிக்கக்கூடியவர்களாக நாம் மாற்றப்படுவோம். இன்னைக்கு உலக மனிதர்களால் பாவம், எந்த பாவமும் நியாயப்படுத்தப்படுகிறது. எப்படியும் வாழலாம், எதையும் செய்யலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிறதான ஒரு உலகத்துக்கு நேராக நம்முடைய சமூகம் போய் கொண்டிருக்கிறது. நம்முடைய பிள்ளைகள் வந்து கொண்டிருக்கிறாங்க. ஆனால் பரிசுத்தமுள்ள தேவன் மாறாதவராய் இருக்கிறார். பரிசுத்தமுள்ள தேவனுடைய வார்த்தைகள் மாறாதவைகளாய் இருக்கிறது. நாம் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது மிகவும் தேவையானதாக இருக்கிறது. தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்ப வாழ்க்கையில நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து தேவ சித்தத்தின்படியான பரிசுத்தங்களுக்கு, பரிசுத்தமான வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. நாம் நம்முடைய தலைமுறைகளையும் கர்த்தருக்கு நேரான, கர்த்தரை சார்ந்த பரிசுத்தமும் உண்மையும் ஒழுக்கமும் உடைய குணாதிசயங்களுக்கு நேராக நாம் நம்முடைய பிள்ளைகளை உருவாக்குகிறவர்களாக இருக்க வேண்டும். கல்வி, உயர்வான உலக எண்ணங்களை விடையிலும் பரிசுத்தமும் நீதியும் உண்மையும் ஒழுக்கத்தையும் சார்ந்த பிள்ளைகளாக வளர்ந்து வருகிற ஒரு வாழ்க்கைக்கு நேராக நாம் நம்முடைய அடுத்த தலைமுறைகளை நாம் உருவாக்குகிறவர்களாக, அப்படிப்பட்ட விசுவாசம் உள்ள பிள்ளைகள் உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். கர்த்தருடைய பார்வையில் எது மேன்மை என்பதை நாம் வேத வசனத்திலிருந்து பார்த்து சிந்தித்து அதன் அடிப்படையில் நாம் நம்முடைய தலைமுறைகளை உருவாக்க வேண்டும். 26வது வசனத்தில், ஆளுகை செய்கிறவனுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர், ஆனாலும் அவனுடைய நியாயம் கர்த்தராலே தீரும் என்று பார்க்கிறோம். ஆளுகை செய்கிறவர்களுடைய முக தரிசனத்தை தேடுகிறவர்கள் அநேகர். The favor from the rulers, the favor from the officers. நாம் கர்த்தருடைய ஃபேவரை, வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு உதவி வரும் அவருடைய ஃபேவர், அவருடைய கர்த்தருடைய தரிசனம், முக தரிசனம், அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து அவரால் நடத்தப்பட்டு அவரிடத்திலிருந்து நன்மைகள் வரும்போது அது மிகுந்த ஆசீர்வாதமாகவும் மிகுந்த மேன்மையாகவும் இருக்கும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். யாக்கோபு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 17வது வசனத்தை ஒரு வாசிப்போம். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நன்மையான ஈவு, ஆசீர்வாதமான காரியங்கள், நிலையான ஆசீர்வாதங்கள், நிலையான ஐஸ்வர்யம், ஜோதிகளின் பிதா, வெளிச்சத்தின் பிதா, எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிற வல்லமையுள்ள பரிசுத்த தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. அவர் மாறாதவர், அவர் நிலையானவர், அவர் மாற்றத்துக்குரியதல்ல, அவருடைய உண்மைகள் மாறாதவைகள் என்ற விசுவாசத்தோடு நாம் கர்த்தரையும்
அவருடைய உண்மைகளையும் கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்களை ஒருவர் வாசிப்போம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்கள் ஒருவர் வாசிப்போம். உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக் கொள்வீர். கர்த்தரை என்றென்றைக்கு நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கல்மனையானவர். கர்த்தரை என்னென்றைக்கும் அப்படின்னா உலகம் சூழ்நிலைகள் கர்த்தருடைய வசனத்தை விட்டு மாறி போகிற சூழ்நிலைகளிலும் அந்த நாட்களிலும் கர்த்தரை அவருடைய வார்த்தையிலே நம்புங்கள். கர்த்தரை அவருடைய வார்த்தையிலே நம்புங்கள். கர்த்தராகிய யெகோவா நித்திய கன்மலையாய் இருக்கிறார். கர்த்தராகிய யெகோவா நித்திய மாறாத மாற்றத்துக்கு அப்பாற்பட்ட நிலையான நித்திய கன்மலையாகிய கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் இருக்கிறது. ஆனபடினாலே உலக மனிதனையும் உலக சூழ்நிலைகளையும் உலக தாக்கத்திற்கும் நாம் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளக்கூடாது. நாம் கர்த்தரை சார்ந்து எது உண்மையானவைகளோ, எது ஒழுக்கம் உள்ளவைகளோ, எது நீதி உள்ளவைகளோ அவைகளே பற்றி கொண்டிருக்க வேண்டும். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்தை ஒரு வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனம். இங்கே நாம் தெளிவாக பார்க்கிறோம். உண்மை உள்ளவை எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, நீதி உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்து கொண்டிருங்கள். உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் உலகம் போக்குற போக்கை பார்த்து அப்படியே நம்முடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் இருக்குமே ஆனால் நாம் பல கண்ணிகளிலே நாம் நம்மை மாட்டிக்கொள்வோம். குறிப்பாக மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், தீமைகளை வருவிக்கும், பொல்லாப்புகளை வருவிக்கும், இழப்புகளை வருவிக்கும், பெரிய வேதனைகளை நமக்கு கொண்டு வரும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். கர்த்தர் மாறாத கண்மலையாக, அவர் நிலையான நித்திய கண்மலையாக, அவரை நம்புகிறவர்களுக்கு அரணான கோட்டையாக பலனாக இருக்கிறார். மனுஷனுடைய பார்வையில் எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் கர்த்தருடைய வார்த்தையை மீறும்போது அவன் கீழே வந்துடுறான். சவுல் அழகுள்ளவன், பெரிய செல்வாக்கோடு இருந்தான், இஸ்ரவேலின் முதல் ராஜா. கர்த்தருடைய வார்த்தையை மீறும்போது உடனே கர்த்தருடைய தீர்க்கத்தை சொல்கிறார், ராஜ்யபாரம் உன்னை விட்டு எடுபட்டு போனது. காலை ஒரு சாதாரண மனுஷன்தான், ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் எதிராக நிற்கும் போதும் கர்த்தருடைய உண்மைகளை சார்ந்த பார்வை, விசுவாசம் உள்ள பார்வை, கர்த்தருடைய உடன்படிக்கைகளிலும் வாக்குத்தத்தங்களில் உறுதியான விசுவாசமுடைய பார்வை, மனித செயலுக்கு அப்பாற்பட்டு, மனித பலத்துக்கு அப்பாற்பட்டு, சூழ்நிலைக்கு அப்பாற்பட்டு கர்த்தரால் இது நடக்கும், நாம் சுதந்திரித்துக் கொள்வோம் என்ற அந்த நம்பிக்கையுடையவனாக காலேப் காணப்பட்டான். ஆண்டவருடைய வசனத்தில் விசுவாசம் உடையவர்களாய் கர்த்தரை சார்ந்து உறுதியான விசுவாசத்தோடு யோசிக்கும் போது நமக்கு முன்னால் வைத்திருக்கிற எந்த தடைகளையும் கர்த்தருடைய கிருபையினால் அவருக்கு சித்தமானால் கடந்து போக முடியும் என்கிற தெளிவான நிச்சயம் இருக்கு நமக்கு. நாம் இந்த உலகத்தில் கர்த்தருக்காக பரிசுத்தமுடைய ஒரு வாழ்க்கையை மையமாக வைத்து அதே நாம் எதிர்நோக்கி சொல்வோம். குற்றஞ்சாட்டப்படாத ஒரு ஒழுக்கமுடைய, உண்மையுடைய, கற்புடைய ஒரு வாழ்க்கையை நாம் நமக்கு இலக்காக வைத்து கர்த்தருக்காக அந்த வாழ்க்கையை வாழுவோம். அதற்காகவே நாம் கிறிஸ்து இயேசுவில் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உலகத்தை பார்த்து நம்ம போடக்கூடாது. நம்முடைய தீர்மானங்களும் நம்முடைய எண்ணங்களும் வேதத்தை சார்ந்து, கிறிஸ்துவை சார்ந்து, தேவனுடைய மகிமைக்காக இருக்கட்டும். நம்முடைய பார்வை நித்தியத்தை சார்ந்ததாக இருக்கட்டும். உலகம் நிரந்தரமானதல்ல.
உலகத்துக்குரியவர்கள் அழிந்து போகும். எதை நாம் நித்தியத்தை நினைத்து செய்கிறோமோ அவைகள் கட்டப்படும், நிலைத்திருக்கும், மாறாததாக இருக்கும் என்ற விசுவாசத்தோடு கர்த்தரை சார்ந்து நாம் தீர்மானிப்போம். கர்த்ததாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாரும் இருந்தவாறே கண்களை மூடி நம்முடைய மனம், நம்முடைய எண்ணங்கள், இருதயம் எப்படிப்பட்ட நிலைப்பாடு, எப்படிப்பட்ட எண்ணங்களும் சிந்தனைகளை உடையதாக இருக்கிறது என்பதை நம்ம நிதானித்து அறிவோம், சோதித்து பார்ப்போம், தற்பரை செய்து பார்ப்போம். மனுஷனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருக்குதா அப்படின்னு பார்ப்போம். மனுஷனுக்கு பயப்படுற பயம்னா உலகத்தில் இருக்கிற அநேக காரியங்கள், உலகம் போய் கொண்டிருக்கிறது, உலகத்தில் இவ்வளவு செலவு இருக்குது, பொருளாதாரத்தை குறித்த மனுஷர்கள்லாம் இப்படியெல்லாம் வாழ்றாங்க, நம்ம இப்படி வாழ முடியாது என்கிற எண்ணம். ஆனால் கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, உண்ண உணவும் உடுக்க உடையும் இருந்தால் போதும் என்று எண்ணுங்கள். எளிமையான சிந்தனை, பரிசுத்தமான சிந்தனை, ஒழுக்கமுடைய சிந்தனை, உண்மையுடைய சிந்தனை, வேதவசனத்தை சார்ந்த சிந்தனைகள், வேதவசனத்தின் மூலமாக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயங்களிலும் மனதிலும் பெருக பண்ண, வளர பண்ண ஆண்டவருக்கு நம்மை ஒப்புக் கொடுப்போம். குறிப்பாக மனிதன், உலக சூழ்நிலைகளுக்கு பயப்படுற பயத்திலிருந்து நாம் வெளிவருவோம். கர்த்தருக்கு பயப்படுதலை தெரிந்து கொள்வோம். கர்த்தருடைய உண்மைகளே நமக்கு ஆதாரங்களாக, வாழ்க்கையின் அடிப்படையாக, வாழ்க்கையின் அஸ்திவாரங்களாக, வாழ்க்கையினுடைய எல்லாவற்றுக்கு எல்லாமாக கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை, உண்மைகளை நம்முடைய இருதயங்களை பதித்து வைப்போம். மிகுந்த நன்மையான ஆசீர்வாதங்களை நாம் கர்த்தரிடத்திலிருந்து பெற முடியும். எல்லாரும் சற்று நேரம் நம்மை நிதானித்து அறிவோம்.